ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வேலை அகாடமி யூடியூப் சேனலில் டெய்லி ஒரு வீடியோ பதிவுகளை பதிவிட்டுட்டு வரோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்ன அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாலிட்டியில் தேசிய சின்னங்களை பற்றி தான் பார்க்குறோம். இந்த வீடியோ பதிவுன்றது எல்லா எக்ஸாமுக்கும் தயாராகக்கூடியவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். போலீஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்ஐ எக்ஸாமாக இருக்கட்டும், டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், டிஎன்பிசி எக்ஸாம் எது ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் பட்சத்தில் ஒரு லைக் அப்படின்னு சொல்லிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ பதிவுகளை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ பதிவுகளை போட்டிருக்கோம். அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை மறக்காமல் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இந்த லெசன் தேசிய சின்னங்கள் அப்படின்றது, இதில் இம்பார்ட்டண்டான கண்டென்ட் இருக்கிறதுனால இதை நம்ம கட்டாயமாக மனப்பாடம் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையெழு வள்ளல்களில் ஒருவர் யார் அப்படின்னா பேகன். அவன் ஒரு குறுநில மன்னனாக இருக்கக்கூடியவராக இருக்கார். இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மயிலுக்கு போர்வை கொடுத்த மன்னனாக இருக்கார். மயிலுக்கு போர்வை கொடுத்த மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்கன்னா, கடையெழு வள்ளலை சொல்கிறாங்க. இதாங்க நம்ம இந்த லெசனில் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இருக்குது. அடுத்து பாருங்கள், இந்த பாக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலையில் மயில்களுக்கான சரணாலயம் உள்ளது. அப்போ தமிழ்நாட்டில் மயில்களுக்கான சரணாலயம் எங்கே உள்ளது அப்படின்னா விராலிமலை. அது எங்கே இருக்குது, என்ன மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் என்ன மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா தமிழ்நாடு. அப்போ இந்த கொஷின் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றுங்க. இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. சரி வாங்க அடுத்து நம்ம பார்ப்போம். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றும் கூட. இங்கே ஒரு முக்கியமான ஒரு வரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கேள்வியாகவே கேட்கலாம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று புகழ்ந்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம யாரை சொல்லலாம், பாரதியார் அவர்கள் தான் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் நீளமான நதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது கங்கை நதிங்க. இந்தியாவில் நீளமான நதி எது, அது கங்கை நதி. எவ்வளோ தூரம் பாயுதுங்க, 2525 கிலோமீட்டர் தூரம் பாயக்கூடியதாக இருக்குது. அடுத்ததாக பாருங்கள், பிரம்மபுத்திரா நதியை கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு நீளமுடையது அப்படின்னா 2900 கிலோமீட்டர் நீளமுடையது. ஆனால் இந்தியாவில் பாயக்கூடிய தொலைவு என்னது, குறைவாக இருக்குது. பெரிய நதியாக இருக்கலாம் பிரம்மபுத்திரா, ஆனால் இந்தியாவில் பாயும்போது அதனுடைய தொலைவு என்ன இருக்குது, கங்கையை விட குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குங்க. சரிங்களா, சரி ரைட். அடுத்து பார்ப்போம் வாங்க. அடுத்து இது ஒரு பாயிண்ட்டுங்க. முகலாயர் காலத்தில் தான் மன்னர்களுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை பழம் எது அப்படின்னா மாம்பழங்கள். அப்போ மாம்பழம் யாருடைய காலத்தில், எந்த மன்னனுக்காக விளைவிக்கப்பட்ட சிறப்பு வகை பழம் அப்படின்னா முகலாயனுடைய காலத்தில்ங்க. அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாயிண்ட்டும் கூட. நம்ம இருக்கிற ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டை கூட நம்ம இந்த இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து தியோசாபிக்கல் சொசைட்டி எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா அடையாறில் அமைந்துள்ளதுங்க. தியோசாபிக்கல் சொசைட்டி எங்கே அமைந்துள்ளது, அடையாற்றில் அமைந்துள்ளது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அடுத்து இன்னும் நம்ம மெயினான கண்டென்ட்டுக்குள்ளே வரலைங்க, இப்போ தான் நம்ம வரப்போகிறோம். ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம் வாங்க. ஆமாங்க, வந்துட்டோங்க. இதில் இருந்து தாங்க நமக்கு மெயின் கொஷின்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகக்கூடியதாக இருக்குது. இயற்கை தேசிய சின்னங்கள் எல்லாமே அந்த வருஷத்தோடு நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தேசிய மலர் எது அப்படின்னா தாமரை. இது என்ன வருஷத்தில் தேசிய மலராக அறிவிக்கிறாங்க அப்படின்னா 1950 அறிவிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ 1915 அறிவிக்கக்கூடியதாக இருக்குது.
இது சேற்று நீரில் வளரும் அழகான மலர். இது எங்கே வளருதான்? சேற்று நீரில் வளரக்கூடிய ஒரு அழகான மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆலமரம். நம்மளுடைய தேசிய மரம் எது? ஆலமரம். இது என்ன வருஷத்தில் அறிவிக்கிறாங்க அப்படின்னா 1950. இது பெருமையின் சின்னமாகும். ஆலமரம்ன்றது எதனுடைய சின்னமாக இருக்கான்? பெருமையோட சின்னமாக, மருத்துவ குணம் கொண்ட ஒரு மரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேசிய பறவை. மயிலை 1963 அறிவிக்கிறாங்க. இது இந்தியாவை தாயமாக கொண்டது தோகை கொண்ட பறவை. அப்போ மயில் என்பது இந்தியாவை தாயகமாக கொண்ட ஒரு பறவையாக இருக்குது. 1963 தேசிய பறவையாக அறிவிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், புலி. 1973 தேசிய விலங்காக எதை அறிவிக்கிறாங்க? புலி அறிவிக்கிறாங்க. 1973 பூனை இனத்தில் மிகப்பெரியதாக இருக்குது. உலகில் மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் இந்தியாவில் 70% இருக்குது. இப்போ வேர்ல்டில் இருக்கக்கூடிய புலிகளின் எண்ணிக்கையில் எத்தனை சதவீதம் இந்தியாவில் இருக்குது? 70% இந்தியாவில் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஆறு. தேசிய ஆறு. என்ன ஆறு அப்படின்னா கங்கை ஆறு. இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். கங்கை ஆறு இந்தியாவில் பாயக்கூடிய அந்த நீளம் எவ்வளவு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கங்கை ஆறு 2008 தேசிய ஆறாக அறிவிக்கக்கூடியதாக இருக்குது. இது வந்து ஒரு வற்றாத ஆறாக இருக்குங்க. என்ன ஆறு இது? கங்கை ஆறு வற்றாத ஆறு. வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் இவ்வாற்று கரையில் தோன்றி செழித்தொழுங்கின அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விலங்கை நமக்கு அறிவிக்கிறாங்க. யானையை நமக்கு அறிவிக்கிறாங்க. 2010 யானை வந்து நம்மளுடைய தேசிய விலங்கு. ஆல்ரெடி புலி இருக்குது. இந்த விலங்கில் வந்து தேசிய விலங்காக யானையை அறிவிக்கிறாங்க. ஆசியாவை தாயகமாக கொண்டது, தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு கொண்டது எது அப்படின்னா யானைன்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆற்று ஓங்கில், அதாவது டால்ஃபின் அப்படின்னு சொல்லலாம். இதை என்னன்னு சொல்லலாம்? டால்ஃபின் சொல்லலாம். இதை எப்போ அறிவிக்கிறாங்க அப்படின்னா 2010 அறிவிக்கிறாங்க. தான் வாழும் ஆற்றின் சூழலில் அமைவின் நிலையை உணர்த்தும் விதமாக செயல்படுகிறது, அருகி வரும் உயிரினமாகவும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாக்டீரியாவை, தோழமை பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க, லாக்டோபாசிலஸ். 2012 இதை அறிவிக்கிறாங்க. இது லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கை வகிக்கக்கூடியதாக இருக்குது. லாக்டிக் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கை வகிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், மாம்பழத்தை தேசிய பழமாக அறிவிக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம முன்னாடியே பார்த்தோம், முகலாய மன்னர்களுக்காக சிறப்பாக விளைவிக்கப்பட்ட பழம் தான் மாம்பழம். 1950 அறிவிக்கிறாங்க. இது விட்டமின் ஏ, சி, டியை அதிக அளவில் கொண்டது. பெரும்பாலும் எங்கே விளைவிக்கப்படுகிறது அப்படின்னா சமவெளி பகுதியில் விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த ராஜநாகத்தை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னா அதனுடைய அறிவியல் பேர் கேட்கலாம். ஹோஃபிகாஸ் ஹனா. உலகில் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு எது அப்படின்னா ராஜநாகம். இவை இந்தியாவின் மழைக்காடுகள் மற்றும் சமவெளியில் வாழும். மழைக்காட்டிலையும் வாழும், சமவெளி பகுதியிலையும் வாழக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் இயற்கை தேசிய சின்னங்களாக எந்தெந்த ஆண்டு மத்திய அரசு அறிவித்தது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டோட விலங்குகளை நம்ம கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய மாநில இயற்கை சின்னங்கள். விலங்கு அப்படின்னா வரையாடு, நீலகிரியில் இருக்கக்கூடிய வரையாடை சொல்கிறாங்க. அடுத்து பறவை அப்படின்னா மரகதப்புறா அப்படின்றத நமக்கு சொல்கிறாங்க. மலர் அப்படின்னா செங்காந்தல் மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. மரம் அப்படின்னா பனைமரம். இன்னொரு கூடுதலான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பூச்சி வகையில் வரப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பட்டாம்பூச்சி. என்ன பூச்சி? பட்டாம்பூச்சியும் நமக்கு அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. பட்டாம்பூச்சி அது என்ன பட்டாம்பூச்சி அப்படின்னா மரவன் பட்டாம்பூச்சியை நமக்கு பூச்சி வகையில் மாநில விலங்காக அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? சரி, ரைட். அடுத்து இந்த இடத்துல இருக்கிற இம்பார்ட்டண்டான விஷயத்தை பார்த்துருவோம்.
பிற தேசிய சின்னங்கள். இதில் இருந்து கண்டிப்பாக கேள்வி வருங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த 3 பேஜுமே தொடர்ச்சியான கேள்வி. தேசிய கொடியை பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. நமது தேசிய கொடி மொத்தம் எத்தனை வண்ணங்களில் உடையது அப்படின்னா 3 வண்ணங்களில் உடையது. அது 3மே சம அளவில் கிடைமட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்னா காவியமும், கீழ்ப்பகுதியில் வெள்ளையும், கீழ்ப்பகுதியில் பச்சையும், நடுப்பகுதியில் வெள்ளையும் இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த காவிய நிறம் எதை காட்டும் அப்படின்னா வீரத்தையும் தியாகத்தையும் காட்டக்கூடியதாக இருக்குது. அப்போ காவிய நிறம் வீரத்தையும் தியாகத்தையும் காட்டக்கூடியதாக இருக்குது. கீழே இருக்கக்கூடிய பச்சை நிறம் செழுமை வளத்தை காட்டக்கூடியதாக இருக்குது. இடையில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இடையில கருநீல நிறத்தில் உள்ள, இது தாங்க இம்பார்ட்டண்டான கேள்வி, புக் பேக் கொஷினும் கூட, இம்பார்ட்டண்டான கொஷினும் கூட. நடுவில் கருநீல நிறத்தில் அமைந்துள்ள அசோக சக்கரம் அறவழியும் அமைதியும் வலியுறுத்துகிறது. என்னன்னு கேட்பாங்கன்னா, அந்த வெள்ளையில் நடுவில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது என்ன நிறத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்குறப்ப கருநீல நிறத்தில் இருக்குது. இதோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறவழியும் அமைதியும் சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்போ தேசிய கொடியினுடைய நீள அகலம், இதுவே நமக்கு கேள்விங்க. நீளம் 3, அகலம் 2, 3:2 என்ற விகிதத்தில் அமைந்திருக்கக்கூடியதாக இருக்குது. இந்த நடுவில் கருநீல நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த அசோக சக்கரம் பார்த்தோமா, அதில் எத்தனை ஆரங்கள், இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷினுங்க. 24 ஆரங்களை கொண்டது. எத்தனை ஆரங்களை கொண்டது? 24 ஆரங்களை கொண்டது. இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றும் கூட. அடுத்து பாருங்கள், இங்கே நமக்கு சொல்கிறாங்க, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிங்காலி வெங்கையா. யார்? பிங்காலி வெங்கையா. அவர் என்ன பகுதியை சார்ந்தவர் அப்படின்னா ஆந்திரா பகுதியை சார்ந்தவர். என்ன பகுதியை சார்ந்தவர்? ஆந்திரா பகுதியை சார்ந்தவர். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. எங்கே நெய்யப்படுறாங்க? தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில். மேலே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் கீழே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் குழப்பம் அடையக்கூடாது. அதை வடிவமைத்தவர் யாருன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய பிங்காலி வெங்கையா. அது எங்கே ஃபஸ்ட்டு நெய்யப்பட்டது அப்படின்னா இந்தியாவின் முதல் தேசிய கொடி, விடுதலையினுடைய தேசிய கொடி தமிழ்நாட்டில் குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. குடியாத்தம் என்ன மாவட்டத்தை சார்ந்ததுன்னா வேலூர் மாவட்டம். இந்த கொடியை ஜவஹர்லால் நேரு அவர்கள் நம்ம சுதந்திரம் வாங்கும்போது என்ன பண்ணுறாரு, டெல்லி செங்கோட்டையில் ஏற்றக்கூடியதாக இருக்குது. அதாங்க கொடுத்துருக்காங்க 15/8/1947 சொல்லிட்டு. தற்போது அந்த கொடி எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்களினுடைய பார்வைக்காக இருக்குது. வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் அதை போயிட்டு நேர்லேயும் ஒரு முறை பாருங்கள். முதல்ல ஏற்றப்பட்ட தேசிய கொடி குடியாத்தத்தில் நெய்யப்பட்டதாக இருக்குது. சரி வாங்க, அடுத்து திருப்பூர் குமரனை பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம கேள்வி கேட்பாங்க. திருப்பூர் குமரன் எங்கே பிறந்தார் அப்படின்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறக்கிறார். எங்கே பிறக்கிறாரு? ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறக்கக்கூடியதாக இருக்குது. இளம் வயதிலிருந்தே இவர் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்கிறாருங்க. சின்ன வயசுலேருந்தே இவர் என்ன பண்ணுறாரு, விடுதலை போராட்டத்தில் கலந்துக்கிறாரு. 1932 காந்தியடிகள் கைது செய்ததை கண்டித்து நாடெங்கிலும் போராட்டங்கள் நடைபெற்றது. 1932 காந்தியை கைது செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன ஆகுது, நாடு ஃபுல்லாக போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் திருப்பூர் குமரன் அவர்கள் கலந்து கொள்கிறாரு. காவல்துறையினுடைய காவல்துறை என்ன பண்ணுறாங்க, கடுமையாக அவர் அட்டாக் பண்ணுறாங்க. இருந்தும் அவர் உயிர் இழந்து போகிறாரு. ஒரு துக்கமான நிகழ்வு. இருந்தாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தன்னுடைய தேசிய கொடியை, மூவர்ண கொடியை என்ன பண்ணலை அப்படின்னா கீழே விடாமல் வச்சுருக்காருங்க. அதனால் இவருக்கு சிறப்பு பெயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொடிகாத்த குமரன். என்னது? கொடிகாத்த குமரன். அப்போ கொடிகாத்த குமரன் அப்படின்ற பெயர் இவருக்கு தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசு இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கு. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலுமே தெரியும், வருஷம் கொடுத்துருப்பாங்க 2004. இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம படிக்கும்போது அப்சர்வ் பண்ணணுங்க. அந்த பிக்சர்ஸ்லேருந்து எதெல்லாம் நம்மளால் எடுக்க முடியும், அது ஏதாவது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள்,
தேசிய லட்சினை அந்த முத்திரை இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சாரநாத் அசோக் தூணில் உள்ள அமைந்திருக்கும் 4 சிங்கங்கள் இந்தியாவின் தேசிய லட்சணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த முத்திரை அந்த இது எப்போ ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா ஜனவரி 26, 1950. இது எங்கே இருக்குது அப்படின்னா சாரநாத் தூணில், அதாவது சாரநாத் அசோக் தூணில் உச்சியில் இருக்கக்கூடியது. இதில் எத்தனை முக சிங்கங்கள் இருக்கும் அப்படின்னா 4 முக சிங்கங்கள் இருக்கும். இது எல்லாமே வினாங்க. இப்போ நான் அந்த சின்னத்தை காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும். இதுதாங்க இதுதான் நம்மளுடைய லட்சணை, தேசிய சின்னமாக இருக்கக்கூடியது. சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பகுதியில் பொறிக்கப்பட்டிருக்கு. இதுதான் நம்மளுடைய சத்தியமேவே ஜெயதேன்ற வார்த்தையை தான் அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழில் வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாருங்க தமிழ்நாட்டு அளவில். அடுத்து தேசிய லட்சணை மேல் பகுதி அடிப்பகுதி என 2 பகுதிகளை கொண்டது. அப்போ இந்த சின்னம் மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 இதுவும் கொண்டிருக்கு. மேல் பகுதியில் 4 சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பொருந்திருக்குமாறு வட்ட வடிவிலான பீடத்தில் இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வட்ட வடிவமான பீடத்தில் 4 சிங்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நமது லட்சணத்தில் 3 சின்னங்கள் மட்டும்தான் தெரியும், ஒரு சின்னத்தை நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் அடிப்பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னா யானை இருக்குது, அது ஆற்றலை குறிப்பிடக்கூடியதான். குதிரை இருக்குது, குதிரையினுடைய உருவம் இருக்குது, அது வேகத்தை குறிப்பிடக்கூடியதான். காளை இருக்குது, காளை கடினமான உழைப்பை குறிப்பிடக்கூடியதான். சிங்கம் இருக்குது, அது கம்பீரத்தை குறிப்பிடக்கூடியதாக இருக்கா. இவ்வுருவங்களுக்கு இடையே தர்ம சக்கரமும் அமைந்துள்ளது. இந்த லட்சணை இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்புகளிலும் இந்திய நாணயங்களிலும் கடவுச்சீட்டுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றன. அப்போ இந்த லட்சணை எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதுன்றதை நம்ம என்ன பண்ணணும், கட்டாயமாக மென்ஷன் பண்ணி பார்த்துக்கணுங்க. அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அசோகர் காலத்தில் சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த 4 சிங்கங்கள் தற்போது சாரநாத் அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேசிய கீதத்தை பார்க்க போகிறோம். தேசிய கீதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதை எப்போ ஏற்றுக்கிறாங்க தேசிய கீதமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 24 ஏற்றுக்கிறாங்க. யார் ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கிறாங்க. நம்மளுடைய தேசிய கீதம் என்ன அப்படின்னு பாருங்கள், ஜனகண மனகண, ஜனகண மனகண. இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக இருக்குது. இந்த பாடல் ரவீந்திரநாத் தாகூரால் வங்க மொழியில் எழுதப்பட்ட ஒன்று. ரவீந்திரநாத் தாகூரோட வங்க மொழியில் எழுதப்பட்டது. இதோட இந்தி மொழியாக்கத்தை தான் நம்ம தேசிய பாடலாக ஏற்றுக்கிறோம். ஒரிஜினலாக இது என்ன மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா வங்க மொழியில் எழுதப்பட்டது. இதோட இந்தி மொழியாக்கத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்திய அரசியல் நிர்ணய சபை தேசிய கீதமாக ஏற்றுக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இது கேள்விங்க, இது குரூப் 4லையும் கேட்டாங்க, எல்லா எக்ஸாம்லேயுமே இந்த கொஷினை கேட்டாங்க. 1911 டிசம்பர் 27 கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் முதலாக பாடப்பட்டது. எந்த பாடல்? தேசிய கீதம் முதலாக எப்பொழுது பாடப்பட்டதுன்னா 1911 டிசம்பர் 27 தான் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு பாடக்கூடியதாக இருக்குங்க. இப்போ நம்ம தேசிய கீதம் பாடுறோன்னா சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் நம்ம என்ன பண்ணணும், அதை பாடக்கூடியதாக இருக்கணும். இதை எத்தனை வினாடிகளில் முடிக்கணும் அப்படின்னா 52 வினாடிகளில் பாட்டை பாடி முடிக்கணும். பாடும்போதும் எல்லாரும் என்ன பண்ணணும், அசைவின்றி நேராக இருக்கணும். தேசிய கீதம் பாடும்போது யாரும் என்ன பண்ணக்கூடாது, அசையக்கூடாது, நேராக இருக்கணும். இதை பொருள் புரிந்து சரியாக பாடணுங்க. தவறான முறையில் இதை என்ன பண்ணக்கூடாது, பாடக்கூடாது. இதுக்கான இருக்கக்கூடிய ரூல்ஸை சொல்கிறாங்க. இப்போ தேசிய கீதத்தை பார்த்தோம். அடுத்து தேசிய பாடல் வந்தே மாதரம். இப்போ ஜனகண மனகனை எழுதியவர்னா ரவீந்திரநாத் தாகூர் வங்க மொழியில் எழுதுகிறாரு. அடுத்து வந்தே மாதரம் என்ற பாடல் யார் எழுதுகிறார் அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பாடல் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தின் முக்கிய பங்களித்தது. இதன் காரணமாக தேசிய கீதத்திற்கு இணையாக தேசிய பாடல் என்ற சிறப்பு இது கொண்டு. இதையும் எப்போ ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா 1950 ஜனவரி 24 ஏற்றுக்கிறாங்க. அப்போ இருக்கக்கூடிய அரசியல்
அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபை மன்றத்தினுடைய தலைவர் யார்? ராஜேந்திர பிரசாத் தான் இருக்கார். அவர் தான் ஏற்றுக்கிறாரு. இந்த பாடல் ஆனந்த மடம் என்ற நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது. ரிப்பீட்டடான கேள்விங்க. அப்போ வந்தே மாதரம் என்னும் பாடல் என்ன நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஆனந்த மடம். இவரும் என்ன எழுத்தாளர்னு பாருங்கள், வங்க மொழி. அப்போ ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய தேசிய கீதமும் வங்க மொழியில் எழுதப்பட்டது. அப்போ பங்கிம் சந்திர சட்டர்ஜியால் எழுதப்பட்ட தேசிய பாடலும் வந்தே மாதரமும் எதில் ஏற்றுறாங்க? வங்க மொழியில் ஏற்றுறாங்க. தேசிய கீதத்தை இந்தி மொழியில் இருக்கிறத மொழிபெயர்ப்பை ஏற்றுக்கிறாங்க. இப்போ இந்த வந்தே மாதரம்ன்ற பாடல் ஆனந்த மடம் அப்படின்ற அந்த நாவலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து தேசிய உறுதிமொழி. இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கேள்விங்க. இந்தியா எனது தாய்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தொடங்கக்கூடிய அந்த தேசிய உறுதிமொழியை யார் சொல்கிறாரு அப்படின்னா பிதமாரி வெங்கட சுப்பாராவ். என்ன எதுவில் எழுதுறாரு அப்படின்னா தெலுங்கில் எழுதுறாரு. என்ன எதுவில் எழுதுறாரு? தெலுங்கில் எழுதக்கூடியதாக இருக்குது. அடுத்து தேசிய நுண்ணுயிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். தயிரை பாலாக்கக்கூடியதாங்க இந்த லாக்டோபேசிலஸ் டெல்புருக்கி அப்படின்ற நுண்ணுயிரினுடைய ப்ராசஸ். இதை எப்போ ஏற்றுக்கிறாங்க? 2012 தேசிய நுண்ணுயிரியாக இதை ஏற்றுக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பாக்டீரியா வேதிவினை புரிந்து பாலில் இருக்கும் புரதத்தை மாற்றுவதால் தயிர் கிடைக்கிறது. தயிர் என்ன பண்ணுது அப்படின்னா செரிமானம், வயிற்றுக்கோளாறு, குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த தேசிய நுண்ணுயிரியை ஏற்றுக்கிறாங்க. அடுத்து இந்திய நாணயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஐஎன்ஆர்னு குறிப்பாங்க. இந்த சிம்பிள் பாருங்கள். இந்த சிம்பிள் யார் உருவாக்குனாங்க அப்படின்றதையும் நம்ம கேட்பாங்க. இந்தியாவின் அதிகாரப்பூர்வ பணத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா ரூபாய். இது 16ஆம் நூற்றாண்டில் மன்னர் ஷெர்ஷா சூரி அவர்கள் வெளியிட்ட வெள்ளி நாணயத்தை என்னன்னு வெளியிடுறாருன்னா ருப்பியா அப்படின்னு வெளியிடுறாரு. அதை பேஸ் பண்ணி அது மருவி தான் என்னன்னு வருது? ரூபாய் அப்படின்னு வருது. இந்த சின்னத்தை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா உதயகுமார் அவருங்க. தமிழ்நாட்டை சார்ந்த உதயகுமார். என்ன வருஷத்தில் அப்படின்னா 2010. மத்திய அரசு இது எப்போ ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா ஜூலை 15, 2010 ஜூலை 15 ஏற்றுக்கிறாங்க. இவர் விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவருங்க. இந்த உதயகுமார்ன்றவர் என்ன மாவட்டம்? விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர். இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு என்ன பண்ணிக்கோங்க, அதில் எழுதிக்கோங்க. நம்ம 8th படிக்கிறப்பையும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இது பெரும்பான்மையான பேர் மற்ற விஷயங்கள் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், தெரிஞ்சிருக்கோம். இந்த விஷயம் தெரியாது. தேசிய நாள் காட்டி பல முறை கேள்வியாக அதிக முறை கேட்கக்கூடிய கேள்வி இதில் தான். இதாங்க பேரரசர் கனிஷ்கர் காலத்தில் 78 சக ஆண்டு முறை தொடங்கியது. அப்போ யாருடைய காலத்தில் சக ஆண்டு முறை தொடங்கியது அப்படின்னா கனிஷ்கர் காலத்தில். இளவேனில் கால சமபகல் இரவு நாளான அப்போ இளவேனில் காலத்தில் சம பகல் இரவு நாளான ஒரு நாள் என்ன அப்படின்னா மார்ச் 22ங்க. இந்த ஆண்டு தொடங்கக்கூடியதாக இருக்குது. லீப் ஆண்டாக இருந்துச்சுன்னா அது மார்ச் 21ங்க. சக ஆண்டு முறையை நமது தேசிய நாள்காட்டி பின்பற்றுகிறது. பிரபல வான் இயற்பியலாளர் யார் அப்படின்னா மேக்நாத் சாஹா தலைமையிலான நாட்காட்டி சீரமைப்பு குழுவின் பரிந்துரையில் நம்ம எப்போ தேசிய நாள்காட்டியை ஏற்றுக்கிறோம் அப்படின்னா 1957 மார்ச் 22 ஏற்றுக்கிறோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, ரைட். அடுத்து பாருங்கள். சுதந்திர நாள் நமக்கு நல்லாவே தெரியும். என்னது? ஆகஸ்ட் 15 அப்படின்றதுல எதுவுமே இல்லை. நம்ம விடுதலை பெற்ற நாளை, நாடு விடுதலை பெற்ற நாளன்று மகாகவி பாரதியாரின் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் இறந்துட்டார். அவருடைய பாடலை கன்னட இசைப்பாடகியாக இருக்கக்கூடிய TK பட்டம்மாள் அவர்கள் பாடுறாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. இதெல்லாம் நமக்கு கேள்வியாக கேட்பாங்க. அகில இந்திய வானொலியில் பாடிய நபராக இருக்காங்க. குடியரசு நாள் நமக்கு நல்லாவே தெரியும். குடியரசு நாள் என்ன தினங்க? 1980 ஜனவரி 26 அப்படின்றது தான் குடியரசு. இதை கொண்டாடும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு நாள் கொண்டாடக்கூடியதாக இருக்குது. இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்த நாளே குடியரசு நாள். அப்போ குடியரசு நாளில் நம்ம எதுக்காக கொண்டாடுறோம்? அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்ததுனால கொண்டாடுறோம். ஓகேங்களா? சரி. குடியரசாக அறிவிக்கப்பட்ட பிறகு நாட்டினுடைய முதல் குடிமகன் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். குடியரசு நாளில் அவர் டெல்லி கர்த்தவாபாத்தில்
தேசிய கொடியை ஏற்றுவார். அப்போ குடியரசு தினத்தன்னைக்கு குடியரசுத் தலைவர் எங்கே கொடியேற்றுவார் அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய கர்த்தவயா பாத்தில் ஏற்றுவார். அந்த கர்த்தவயா பாத்துனா என்னது, கடமை பாதை, அங்கே தான் அவர் ஏற்றக்கூடியதாக இருக்குது. அடுத்து பாருங்கள், குடியரசு தினத்தினுடைய 3வது நாளை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பாசறைக்கு திரும்புதல். ஜனவரி 29 பாசறைக்கு திரும்புதல். இந்த நாளில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் எல்லாரையும் அழைக்கிறாருங்க. முப்படையில் இருக்கக்கூடியவங்க, இசை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் அழைத்து முதன்மை விருந்தினராக இந்த நிகழ்வில் இருக்கார். 6 மணிக்கு எல்லாருக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு அவங்களுக்கு உபசரிப்பு அப்படின்றது நடக்கக்கூடியதாக இருக்குது. பாசறை திரும்புதல் அப்படின்னா ஜனவரி 29. இப்போ ஆகஸ்ட் 5னா நம்ம என்னென்னு கொண்டாடுறோம், சுதந்திர தினம்னு கொண்டாடுறோம். ஜனவரி 26னா நம்ம என்னென்னு கொண்டாடுறோம், குடியரசு நாள்னு கொண்டாடுறோம். அப்போ ஆகஸ்ட் 5 நம்ம ஜனவரி 29 பாசறைக்கு திரும்புதல். இதில் முதன்மையான நபர் யார், குடியரசுத் தலைவர் எல்லாரையும் அழைச்சி தரக்கூடியதாக இருக்குது. அடுத்து அக்டோபர் 2 தேச தந்தையாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாள். இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐநா சபை 2007 சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடி வராங்க. ஐநா சபை என்ன பண்ணுறாங்க, சர்வதேச அகிம்சை நாளாக கொண்டாடிட்டு வராங்க. சரிங்களா, சரி ரைட்டு. இதோட இந்த லெசன் முடியுதுங்க. இப்போ நம்ம புக் பேக் தான் பார்க்க போகிறோம். தேசிய பாடலான வந்தே மாதரத்தை இயற்றியவர். வந்தே மாதரம்னா யார், பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஓகேங்களா, சரி ரைட். அடுத்து பாருங்கள், 2வது கொஷின் என்ன அப்படின்னா இந்தியாவின் தேசிய கீதம், தேசிய பாடல் கேட்கல, தேசிய கீதம்னு என்னது, ஜனகண மனகதி. நீங்கள் கீழே கமலில் என்ன பண்ணுங்கன்னா இது எந்த ஆண்டு, எந்த நாளில், எந்த மாநாட்டில் முதல்ல பாடப்பட்டது அப்படின்றது எழுதுங்க. ஆனந்த மடம் என்ற புகழ்பெற்ற நாவலை எழுதியவர் யார், பங்கிம் சந்திர சட்டர்ஜி. நம்ம தான் பார்த்துருப்போம். அடுத்து யாருடைய பிறந்த நாளை அகிம்சை தினமாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா மகாத்மா காந்தியினுடைய பிறந்த நாளை என்ன வருஷத்துலேருந்து ஐநா சபை அறிவிச்சிருக்காங்க, 2007 இதை நம்ம பார்த்தோம். நமது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தினுடைய நிறம் என்ன அப்படின்னா கருநீல நிறம். என்ன நிறம், கருநீல நிறம். அடுத்ததாக பாருங்கள், இந்திய விடுதலை நாளில் பறக்கவிடப்பட்ட முதல் தேசிய கொடி டேஷ் அருங்காட்சியகத்தில் உள்ளது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சென்னை கோட்டை அருங்காட்சியகத்தில் தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்ப்போங்க. தேசிய கீதத்தை இயற்றியவர் யார், ரவீந்திரநாத் தாகூர். என்ன மொழியில் இவர் ஒரிஜினலாக எழுதினார் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், எத்தனை வினாடிக்குள், நான் கேட்குறப்பே சொல்லிட்டேன், நானே ஆன்சர் பண்ணிட்டேன். இந்த கொஷின் நம்ம ஏமாறக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். 52 வினாடிக்குள் தேசிய கீதத்தை முடிக்கணும். இங்கே பாருங்கள், ஆப்ஷன் நிமிடம் வச்சுருக்காங்க, வினாடி வச்சுருக்காங்க, வினாடி தான் சரி. அடுத்து 1896 காங்கிரஸ் மாநாட்டின் போது வந்தே மாதரம் பாடலை பாடியவர். இது அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. யார் பாடுவார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் பாடக்கூடியதாக இருக்கும். இவர் எழுதின பாடலை அவர் பாடுவார், அவர் எழுதின பாடலை இவர் பாடுவார். ஓகேங்களா. அடுத்து விடுதலை நாளின் போது டெல்லியில் குடியேற்றுபவர் யார் அப்படின்னா குடியரசு விடுதலை நாள்னு கேட்டிருக்காங்க. அப்போ விடுதலை நாள்னால் யார், பிரதமர் அவர்கள். ஓகேங்களா, சரி. அடுத்து பாருங்கள், இந்திய தேசிய லட்சணத்தில் டேஷில் உள்ள அசோக தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா இது எங்கேருந்து ஏற்றுக்கிறாங்க, சாரநாத் தூணிலிருந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்தியாவின் தேசிய கனி எதுங்க, மாம்பழம். என்னது, மாம்பழம். தேசிய பறவை மயில். இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம். ஆலமரம் தானேங்க, கரெக்டா, சரி ஓகே, ஆலமரம். அடுத்து பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போங்களா. 1947 விடுதலை நாளின் கொடி ஏற்றப்பட்ட கொடி டேஷ் என்னும் இடத்தில் நெசவு செய்யப்பட்டது. குடியாத்தத்தில் தான், வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நெசவு செய்யப்பட்டது. தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருங்க, பெங்காலி வெங்கையா. யார், பெங்காலி வெங்கையா. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னாலுமே தெரியும். சக ஆண்டு முறையை துவக்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. நம்ம அங்கேயே பார்த்துருப்போம். துவக்கியர்னா யார், கனிஷ்கர் அவர்கள் தான். கனிஷ்கர் காலத்தில் தான் அந்த சகாண்டு முறை தொடங்கக்கூடியதாக இருக்குது. அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா கிபி 78. அப்போ கனிஷ்கனுடைய காலம். கனிஷ்கர் இந்தியாவினுடைய மிக நீளமான ஆறு. இந்தியாவினுடைய மிக நீளமான ஆறு அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பிரம்மபுத்திராவை தாங்க குறிப்பிடணும்.
பாயக்கூடிய ஆறு, மிக நீளமாக பாயக்கூடிய ஆறுனா தான் நம்ம கங்கையை சொல்லக்கூடியதாக இருக்கும். நாணய குறியீட்டு முறையை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா உதயகுமார் அவர்கள் 2010 வடிவமைக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து எத்தனை அசோக சக்கரங்களை, எத்தனை ஆரங்களை உடையதுன்னா 24 ஆரங்களை உடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், நான்முக சிங்கங்கள் தற்போது எந்த அருங்காட்சியகத்தில் இருக்குன்னா சாரநாத்தில் இருக்குது. தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போனா 1950ங்க. அடுத்து பாருங்கள், தேசிய நுண்ணுயிரி அப்படின்னா லாக்டோபாசிலஸ் அப்படின்றது தான். அடுத்து நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. காவி அப்படின்னா வீரம், அப்போ வெள்ளைனா என்னது அமைதி அப்படின்னு எழுதலாங்களா? ஓகே. குதிரைனா ஆற்றல், காளைனா நம்ம என்னன்னு பார்த்தோம், இதுவுமே அந்த ஆற்றல் வீரத்தை பற்றி சொல்லக்கூடியது. அடுத்து 1947 விடுதலை நாள், 1950 குடியரசு நாள். இப்போ நம்ம பார்த்துருப்போம், இதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? அடுத்து பாருங்கள், ரவீந்திரநாத் தாகூர் என்ன அப்படின்னா இங்கே நம்ம பார்க்கணும், தேசிய கீதத்தை ஏற்றக்கூடியவராக இருக்கார். பகிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடல், பெங்காலி வெங்கையா தேசிய கொடி, மேக்நாத் சாகா வான் இயற்பியாளர். இதுதாங்க நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் இதற்கான விடையாக இருக்குது. அடுத்து பொருந்திய பின் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே தெரியும், தேசிய பாரம்பரிய விலங்குகளில் ராஜநாகம், நுண்ணுயிரி, டால்ஃபின், கரட்டு, தேசிய ஊர்வன புலியாக இருக்குது. இதில் என்ன பண்ணால் தேசிய நீர்வாழ் விலங்கு என்னன்னு சொல்கிறாங்கன்னா லாக்டோபாசிலஸ். இது தாங்க தவறான ஒன்றாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்து பாருங்கள், தவறான சொற்றொடரை தேர்ந்தெடுக்கவும். நீல அகலம் 3:2 கரெக்டுங்களா? அசோக சக்கரத்தில் 24 ஆரங்கள் இருக்குது, கரெக்டாக? வெளிர் நீல நிறமுடையது, இது என்னது கரு நீல நிறமுடையது, அப்போ இது தாங்க தவறாக இருக்கக்கூடியதாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பெங்காலி வெங்கையா தேசிய கொடியை வடிவமைத்தார், சரிதான். விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி கல்கத்தா அருங்காட்சியகத்தில் இருங்க, சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்குது. விடுதலை நாளில் ஏற்றப்பட்ட முதல் தேசிய கொடி குடியாத்தத்தில் நெசவு செய்யப்பட்டது, இதுவும் கரெக்டுங்க. சரியான சொற்றொடரை தேர்ந்தெடுத்து எழுதவும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆகஸ்ட் 5 விடுதலை நாள், நவம்பர் 26 குடியரசு நாள் தப்பு, அக்டோபர் 12 இதுவும் தப்பு. அப்போ சரியானது என்னது? ஆகஸ்ட் 5 விடுதலை நாள். ஓகேங்க, அடுத்த வீடியோ பதிவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.